இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் நேற்றைய தினமும் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் தாக்குதல் நடத்தியது. இதனை இந்திய ராணுவம் முறியடித்தது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மீண்டும் மீண்டும் அத்துமீறும் பாகிஸ்தானின் தாக்குதலை இந்தியா முறியடித்து வருகிறது. என்ன நடக்கிறது என்பது விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முதலில் செக்யூரிட்டி சிச்சுவேஷன், பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்திய அரசு என்னென்ன மேற்கொண்டிருக்கிறது? நேற்றைய தினம் கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இன்னும் நிறைய பகுதிகளுக்கு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஏர்போர்ட், இப்படி நிறைய இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு? நீங்கள் குறிப்பிட்டது போல தொடர்ந்து மூன்றாவது நாளாக இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்தியாவின் பல நகரங்கள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வடக்கே பாராமுல்லாவிலிருந்து தெற்கே பூஞ்ச் வரை பாகிஸ்தான் 26 இடங்களை குறிவைத்து நேற்று இரவு ட்ரோன் தாக்குதலையும் ஏவுகணை தாக்குதலையும் முன்னெடுத்தது. அதற்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது. டிஃபென்சிவ் மோடை ஆக்டிவேட் செய்து இந்திய ராணுவம் தன்னுடைய தாக்குதலை கொடுத்து வருகிறது. இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய பல்வேறு ஏவுகணைகள் வானிலேயே இடைமறிக்கப்பட்டு அவை தாக்கி அழிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒருபடி இந்தியா மேலே போய் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 3 விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருப்பதாக இன்று அதிகாலை முதலே தொடர்ந்து தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நூர்கான் பேஸ், முரீத் விமானப்படை தளம், ஷோர்கோட் உள்ளிட்ட இடங்களில் இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இதற்கு பதிலடியாக இந்தியாவின் மீது இன்று அதிகாலை 5 மணி முதல் ஏவுகணை தாக்குதலை துவங்கி இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவ வட்டாரங்கள் மற்றும் ஊடகங்கள் தெரிவித்து வருகின்றன. அது தொடர்பான காட்சிகளை கூட அவர்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறார்கள். இந்தியாவின் மீது பாகிஸ்தான் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் ஒரு பெயர் ஒன்றை வைத்திருக்கிறது. அதற்கு ஆபரேஷன் பன்யன் அல் மர்சூஸ் என்று பெயர் வைத்திருக்கிறது. இந்த வார்த்தை என்பது ஒரு குரான் வாசகம். இதற்கு என்ன அர்த்தம் என்றால் தகர்க்க முடியாத சுவர் என்று இதற்கு அர்த்தம். எனவே இந்த ஆபரேஷனை இந்தியாவின் மீது பாகிஸ்தான் முன்னெடுத்திருக்கின்றது. இது தவிர இந்தியாவின் மீது பாகிஸ்தானிலிருந்து எந்தெந்த இடத்திலெல்லாம் ட்ரோன்கள் ஏவப்பட்டதோ, ஏவுகணைகள் ஏவப்பட்டதோ அந்த பாகிஸ்தான் ராணுவ தளம் மற்றும் பயங்கரவாத தளங்களை இந்தியா குறிவைத்து அளித்திருக்கிறது. இது இந்திய ராணுவமே அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்த தகவல். அதனை தொடர்பான காட்சிகளையும் கூட இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு கிடைத்த மிகப்பெரிய செட்பேக்காக பார்க்கப்படுகிறது. அதாவது பிரச்சனைக்கான சிம்டம்ஸை அளிப்பதை விட பிரச்சனைக்கான மூலத்தை அளிப்பதுதான் சிறந்த வழி என்கிற யுக்தியின் அடிப்படையில் எங்கிருந்து இந்தியாவிற்கு எதிராக இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்டதோ அவற்றை குறிவைத்து இந்தியா தாக்கி அளித்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்று காலையிலும் கூட இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்று தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்பாவி மக்களை குறிவைத்தும் அவருடைய உட்கட்டமைப்புகளை குறிவைத்தும் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் தாக்குதலை நடத்தி வருகின்றன. இதில் பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்படவில்லை என்றாலும் சில இடங்களில், குறிப்பாக ஜம்முவை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சில வீடுகள் சேதமடைந்திருக்கிறது. அதே போல சில உட்கட்டமைப்புகள் சேதமடைந்திருக்கிறது. ஜம்முவில் இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற ஆப் ஷம்பு என்கிற ஆலயத்தை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்த முயற்சித்த அந்த தாக்குதல் என்பது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் அந்த ஆலயத்தினுடைய வாயிலுக்கு வெளியே விழுந்திருக்கிறது. இருப்பினும் கோவிலுக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படவில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக ரஜோதியை சேர்ந்த ஒரு காவல் அதிகாரி பாகிஸ்தான் நடத்திய ஷெல் தாக்குதலில் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ரஜோரியில் பாகிஸ்தானுடைய ஷெல் தாக்குதலில் 3 பேர் காயமடைந்தனர். அவர்களில் ஒரு காவல்துறை அதிகாரி ராஜேஷ் தாப்பா என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மற்றவர்கள் தீவிர படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, பாகிஸ்தான் ஏவிய பல்வேறு ட்ரோன்களையும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் மிசைல் வெற்றிகரமாக தாக்கி அளித்திருக்கிறது. இதனுடைய சேதமடைந்த உடைந்த பாகங்கள் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து கண்டெடுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.